வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 21 ஏப்ரல் ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். டேக் ஓவர் ஃபியர்ஸ். அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுவான்ஸ்ட் அப்ரோச் ஆன் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நுவான்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைன்யூட்டாக இல்லை நுணுக்கமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து நுவான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சைனீஸ் வந்து தங்களோட முதலீட்டை வந்து மற்ற நாடுகள், அதாவது இந்தியா மற்ற நாடுகள்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. The government's decision to ban foreign direct investments through the automatic route from neighboring countries that share a land border with India has raised eyebrows. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது ஃபாரின்லேருந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படி ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் ரூட், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ரூட். அதாவது ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ இல்லை வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யார் வேணால், இந்தியாவில் இருக்கிற எந்த கம்பெனியில் வேணால் கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமையே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கவர்மெண்ட்டோட அனுமதி பெற்று தான் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் ரூட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இந்தியாவோட எந்தெந்த நாடுகள்லாம் பார்டர்ஸை ஷேர் பண்ணுதோ அவங்க வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட லேண்ட் பார்டரை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஸோ அவங்களாம் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ சைனா வந்து இந்தியா கூட பார்டர் ஷேர் பண்ணுறதுனால இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. This is mainly because the move is seen as aimed at Chinese investors who could exploit cheap valuations in the depressed economic conditions post-lockdown to pick up equity interest in select companies. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு தெரியும், ஒரு சூழ்நிலையை வந்து தவறாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஈக்விட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து அதிகமாக யார் இப்போ ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து ஒரு லீடர் இல்லை அவங்க அந்த ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஈக்விட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இது ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் இன்வெஸ்டர்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து ஒரு மந்த நிலையில் இருக்குது. அதனால் வந்து எல்லா கம்பெனியோட ஷேர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து தப்பாக பயன்படுத்தி அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற அந்த கம்பெனிஸில் வந்து ஷேர்ஸை வாங்கி தங்களை வந்து ஒரு ஓனர்ஷிப் மாதிரி ஆக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தை வந்து முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து இந்த ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. India is not alone in the fear of opportunistic takeovers as Press Note 3 2020 series of the Commerce Ministry described it. ஸோ இது வந்து எப்படி வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் டேக் ஓவர்ஸ், அதாவது சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி கையகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தவறான முறையில் வந்து கையகப்படுத்துறது கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இவங்க காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியா மட்டும் இந்த பிரச்சனையில் வந்து சிக்கலை, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே வந்து இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. Italy, Spain, France and Australia have already taken over similar action to protect their businesses from foreign red Chinese investors fishing for distressed entities in need of cash in the post-COVID-19 scenario. ஸோ ஃபிஷிங் ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேடுறது, சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ மற்ற நாடுகளான இட்டாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா இவங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது முக்கியமாக சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த COVID-19 உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரடங்கு உத்தரவில் தான் இருக்குது. ஸோ இந்த COVID-19 இந்த ஊரடங்கு உத்தரவுலாம் லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனி திறக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, பிரச்சனை வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி இவங்க வந்து சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிஸாக தேடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் மற்ற நாடுகளும் வந்து இதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா ஹேஸ் பீன் ஆன் அ ஷார்ப் அப்கர்வ் இந்த லாஸ்ட் 5 years. ஸோ கடந்த 5 வருஷமாக வந்து சைனா வந்து இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுறதை அதிகமாக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. According to a Brookings India study, the total current and planned investment by Chinese entities is over $26 billion. ஸோ Brookings India study அப்படிங்கிறவங்க வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு வந்து சைனாவும் இனிமேலும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இது வரைக்கும் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா இந்தியாவில் கிட்டத்தட்ட $26 billion அளவுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Chinese capital is invested not just in brick and mortar industries but in technology and fintech startups where Alibaba and Tencent have funded a host of India names such as Paytm, Swiggy, Ola, Zomato and Big Basket. ஸோ சைனீஸ் கேபிட்டல் வந்து அதாவது வெறும் அந்த brick and mortar industries, அதாவது அந்த வெறும் இந்த சும்மா அந்த மளிகை கடை, சின்ன சின்ன ஸ்டோர்ஸு, இல்லை வந்து
சின்ன சின்ன பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் அவங்க வந்து சைனீஸ் கேபிட்டல் வந்து அவங்களோட முதலீட்டை வந்து பண்ணலை. அந்த மாதிரி கம்பெனிஸில் மட்டும் பண்ணலை. சைனீஸ் கம்பெனிஸான அலிபாபா, டென்சென்ட் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸான டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம், ஸ்விக்கி, ஓலா, ஜொமேட்டோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயும் வந்து தங்களோட முதலீட்டை போட்டு தங்களையும் வந்து ஒரு பங்குதாரர் ஆக்கிட்டு கிட்டத்தட்ட ஓனர் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. It is quite possible that a move to curb or control Chinese investment in India companies was always on the cards and that COVID-19 was a good excuse to pull the trigger. ஸோ curb அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த மாதிரி வந்து சைனீஸ் வந்து தங்களோட முதலீட்டு மூலிமா இந்தியா வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிகள் வந்து நிறைய நாட்களாக வந்து ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த COVID-19 வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கியூஸ் தான். அந்த மூவை வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. There has always been unease over the fact that there is a thin line that divides the state sector from private enterprise in China, and several companies there trace linkages back to the security apparatus of that country. Unease அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி நிலவுது. அதாவது சைனாவில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற கம்பெனிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. அதாவது அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்கிட்ட சொல்லணும். மற்ற நாடுகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கூட அவங்க நாட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கிட்ட அனுமதி பெற்று எந்த கம்பெனிஸ் வந்து அவங்க சொல்கிறாங்களோ அதில் தான் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே வந்து அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து சைனாவோட கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. So, while the decision to introduce a layer of government approval is probably valid in the current circumstances, the government could have adopted a more nuanced approach. So, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கவர்மெண்ட் இந்த முடிவு எடுத்தது வந்து ஒரு நல்ல முடிவாக தெரிஞ்சாலும் கவர்மெண்ட் வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னும் ஒரு நுணுக்கமாக வந்து வேறு ஏதாவது சொல்யூஷன் வந்து எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு. Greenfield investments should have been kept out of the purview as they do not pose a threat of takeover of existing business. To the contrary, they create new capacities and businesses in the country. Greenfield investments அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கிற ஒரு கம்பெனி அங்கே இருக்கிற கம்பெனி மாதிரியே நம்ம நாட்டிலையும் வந்து மற்ற நாட்டிலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் வந்து அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவங்க ஆஃபீஸு அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலிமா வந்து அவங்க வந்து தங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து க்ரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்க வரம்பு அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ இந்த அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ்பிசி பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சைனீஸ் கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து இந்தியாவில் வந்து தங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸஸ்லாம் வந்து அவங்களுக்கு தானே சொந்தம். ஸோ அப்போ வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து இந்த மாதிரி செலுத்துகிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஆதிக்க வரமாக நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கம்பெனிஸ் வந்து இங்கே ஆரம்பிக்கிறதுனால நம்மளோட எந்த ஒரு நம்ம மேலே இருக்கிற ஆதிக்கத்தை வந்து அதிகமாக செலுத்த முடியாது. அவங்க வந்து அவங்க நாட்டு கம்பெனி நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து நமக்கும் ஒரு வேலை வாய்ப்பு நமக்கும் ஒரு வருவாயை வந்து ஈட்டி தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க நம்மளை ஆதிக்க செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் க்ரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனியை வந்து பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட்டு. A distinction should always have been made based on the class of investors. Venture capital funds are financial investors who may not necessarily be interested in taking over and running a business. ஸோ டிஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இல்லை வேறுபாடு அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அதாவது முதலீடு பண்ணுறாங்களா அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 10 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுக்கு ஒரு 15 லட்சம் இல்லை 30 லட்சம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி வந்து நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். ஸோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து முடிவெடுத்து அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபண்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க. ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணுன்னோ இல்லை வந்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணுன்னோ இல்லை ஆதிக்கம் செலுத்தணுன்னோ வந்து அவங்க வந்து பண்ணுறதில்ல. அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து அனுமதி அளிச்சிருக்கலாம். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, க்ரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க.
While the FDA route has been plugged, it is not clear what happens to investment that comes through the market route. Plugged அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படுறது இல்லை தடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்களா இந்த மாதிரி வந்து சைனாலேருந்து எந்த ஒரு அதாவது சைனா வந்து நம்ம கூட பார்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுனால அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற முடியாது. ஸோ அதனால் அவங்கள வந்து தடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ சைனா வந்து மார்க்கெட் ரூட் அதாவது அதாவது செபி மூலியமாக வந்து ஷேர் மார்க்கெட் மூலிமா அவங்க ஷேர்ஸ் வாங்குறாங்களா அந்த ரூட்டை வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். இன்னும் தெளிவாக தெரியல அப்படிங்கிறாங்க. SEBI has already sent out missives to custodians asking for details of Chinese holdings in listed entities. Missives அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க தான். ஸோ SEBI இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் ரெகுலேட்டர் SEBI இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் NSE BSEயில் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கோ அந்தந்த கம்பெனிஸ்லாம் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டு வந்து SEBI வந்து லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. How will this be regulated, and again what happens to FDI that comes in through entities registered in countries that do not share a land border with India but which may trace their beneficial ownership to China? ஸோ இது வந்து எப்படி வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க, அதாவது வந்து எப்படி வந்து இது வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்க, கண்காணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சரி சைனாலேருந்து ஓகே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ சைனீஸே வந்து வேற ஒரு நாட்டு மூலியமாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்து அதிகமாக FDI வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான். ஸோ இப்போ சிங்கப்பூருக்கு வந்து அவங்க வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியை வந்து இதே மாதிரி ஆரம்பித்து சிங்கப்பூர் மூலியமாக வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு வந்து என்ன ஒரு வழி இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான ரூட்டை பயன்படுத்தி கூட பண்ணலாம்ல. ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து பிரச்சனை ஆக போகுது, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்தியா ஹேண்டில் பண்ண போகுது, இதுக்கு என்ன ரெகுலேட்டரி மெஷர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. And now that the wall has been raised, approval should be quick for investment proposals in the technology startup space where cash burn is high and existing investors are often tapped for top-up investment. ஸோ இப்போ வந்து வால் ஹேஸ் பின் ரேஸ்னால் ஒரு முட்டுக்கட்டை போடுறது அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு FDIக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ நிறைய டெக்னாலஜி ஸ்டார்ட்-அப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புதுசாக தொழில் தொடங்குறாங்களா, இந்த தொழில்நுட்பத்தை வந்து வச்சு இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுனால அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு தேவைப்படும், அதிகமாக செலவாகும். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ ஃபண்டிங் தேவைப்படுது இல்லை, அவங்க இந்த ரிசர்ச்லாம் நிறையா ஃபண்டிங் தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து சைனா வந்து இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால எப்படி வந்து அந்த டெக்னாலஜி ஏற்கனவே இது பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கும் வந்து பிரச்சனையாக போயிடல. இனிமேல் வந்து சைனாவை நம்பி இருக்க முடியாதுல்ல. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தவங்க சொல்கிறேன், இனிமேல் இதுக்கப்புறம் பண்ண முடியாது, ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தவங்க வந்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அப்படி பண்ண அந்த ஸ்டார்ட் அப்லோட நிலமெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்லாம் வந்து அந்த அப்ரூவல்ஸு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டிங் தேவைப்பட்டால் கூட கவர்மெண்ட்டே முன் வந்து அதை வந்து தன்னோட கையில் எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a nuanced approach on Chinese investments using automatic route may have been better. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஒதுக்காமல் இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான ஏதோ ஒரு வழிமுறை மூலியமாக இதை வந்து இந்த சொல்யூஷனை வந்து எடுத்திருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷனை எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்கள ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னது நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைனீஸை நம்பியே வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து இயங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து ஃபுல்லாகவும் ஒதுக்க முடியாது. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் நுணுக்கமாக கையாண்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். கீழே இந்த லிங்க் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.